வால்யூம் 1ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வால்யூம் 1 பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து யூனிட் 1 அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதே மாதிரி யூனிட் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறமா யூனிட் 5 இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் இதை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஒரு 5 3 மார்க் கொஷின்ஸு அதே அதே மாதிரி அதாவது 5 மார்க் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸையும் 3 மார்க் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸையும் 2 மார்க் கொஷின் 3 கொஷின்ஸையும் அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வால்யூம் 1க்கான இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் மட்டும்தான். ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஒரு டல் ஸ்டூடெண்ட்ஸு அல்லது வந்து ஓரளவு மீடியமாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த யூனிட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க முடியும் அப்படின்னா இந்த யூனிட்டை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதெல்லாம் பரீட்சைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 மார்க் 2 மார்க்ஸ் எல்லாமே சிறுவினா அப்படின்னு சொல்லியிருக்கும். இது புக்குள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் வந்து கொஷின் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கூலும் விசைக்கும் ஈர்ப்பியல் விசைக்கும் இடையேயான வேறுபாடு இந்த கொஷின் முக்கியம். அதே மாதிரி மின்புல இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஒன்றை ஒன்றை வெட்டி கொள்ளாது ஏன் இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மின் இருமுனை என்றால் என்ன? அதே மாதிரி இது 2 மார்க்காக சொன்னோம்னா மின் இருமுனை எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மின் இருமுனை திருப்பு திறன் இதுவும் 2 மார்க்காக கொஷின் தான். ஸோ இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம மின்னழுத்த பரப்பு அதே மாதிரி அது என்ன மின் பாயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின்ஸ். சரிங்களா? நிறைமின்னியல் தடுப்புரை பற்றி சிறுகுறிப்பு வரைக. மின் முனைவாக்கம் மின் காப்பு வலிமை மின் தேக்கு திறன் ஒளிவட்ட இறக்கம். ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா முனை உள்ள முனைவற்ற முனைவற்ற கூறு. ஸோ இந்த கொஷின் வந்து 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய பெருவினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நடுவரை கோடு அச்சுக்கோடு நடுவரை கோடு அச்சுக்கோடுன்னு கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து சொல்லும்போது கூலும் விதியிலிருந்து காஸ் இது 3 மார்க் கொஷின். அதே மாதிரி காஸ் விதியோட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த நீண்ட கம்பியினால் ஏற்படக்கூடிய மின்புலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சொல்லும்போது இணைத்தட்டு மின்தேக்கியின் மின் திறனுக்கான கோவை இது 3 மார்க் கொஷின். மின்தேக்கியில் சேமிக்கவுள்ள ஆற்றல் இதெல்லாம் கொஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தொடர் இணைப்பு மின்தேக்கிகள் நமக்கு ஓகேங்களா? பாண்டிகிராஃப் மின்னியற்றி இது வந்து மார்க் கொஷின். ஸோ இது நிலை அது ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. ஸோ இது வந்து 3 மார்க் கொஷின் கொடுப்பாங்க. ஸோ ஏதேனும் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான சமன்பாடு சீரான மின் இருமுனை அதாவது நமக்கு 5 மார்க் கொஷின் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அச்சுக்கோடு மின்புலம் இது மின்புலம் அதே மாதிரி நிலை மின்னழுத்தம் வந்து இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் யூஸ்வலாக நமக்கு வந்து இதில் பொறுத்த வரைக்கும் மின்புலம் அதே மாதிரி மைனஸ் மின் கரெக்டாக சமன்பாடு எழுதுங்க ஆட் பண்ணி எழுதுங்க. நடுவரை தளம் பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ப்ளஸ்ஸு தென் மைனஸ் அதே மாதிரி டோட்டல் மின்புலம் அதை எழுதுங்க. மின்னழுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அதே மாதிரி மைனஸ் வினால் மின்னழுத்தம். ஸோ இதை அதுக்கப்புறம் சம் பண்ணிவிட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதுங்க. ரொம்ப டல்லாக இருக்குங்க எனக்கு வந்து மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னா அதை படிக்க முடியல அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏற்கனவே முன்னாடி கொஷின்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம
பண்ணியிருக்கோம் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதில நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் சொல்லி சொன்னேன்னா, நம்மளுடைய ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லும்பொழுது, அ என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 5 மார்க்க பொறுத்தவரைக்கும் கிர்ச்சாஃப் விதிகள். அதாவது கிர்ச்சாஃப் விதிகள், அதே மாரி வீட்ஸோன் சமண சுற்று. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். கிர்ச்சாஃப் வீட்ஸோன் சமண சுற்று. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இது இல்லாம 5 மார்க் கொஷின் நம்ம பார்க்கும்போது, மின்னோட்டத்தின் எதிரிக்கொள் அதே மாரி ஓம் விதியின் பயன்பாட்டு வழி. இதுவும் 5 மார்க் கொஷின். மின்தடைக்கு தொடர்பு பக்க இணைப்பு. இது 5 மார்க் கொஷின். அகமின்தடை காணல். இது 5 மார்க் கொஷின். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி அதே மாரி 2 கொஷின் இருக்கும். உங்களுக்கு மின்னழுத்தமானியை பயன்படுத்தி அ நமக்கு அந்த கொஷின் அதாவது 3 மார்க் கொஷின் குடுத்துருப்போம். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி அகமின்தடை, வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி அகமின்தடை. இது வந்து நமக்கு செய்முறையில வரக்கூடிய அதே சமன்பாடு தான். வரக்கூடிய அதே விளக்கம் தான் எழுதப் போறோம். ஸோ இதுவும் நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 2 மார்க், 3 மார்க் வந்துருவோம். மின்னோட்டம் என்பது ஸ்கேலர் ஏன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இழுப்பு திசைவேகம் இவற்றை வேறுபடுத்துக அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஸ்டின்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ். சரி. ஓம் விதிக்கு உட்படும் இது சாதனங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வெப்பநிலை, மின்தடை, இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ மின்திறன், மின் ஆற்றல் என்றால் என்ன? இது 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது பல்வேறு சமன்பாடுன்னு சொல்லி ஒரு தடவ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். திறனுக்கான பல்வேறு வகையான சமன்பாடுகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மின்னழுத்தமானியின் தத்துவம், அதே மாரி ஜூலின் வெப்ப விதியை கூறுக. சீபெக் விளைவு, தாம்சன் விளைவு இதனுடைய பயன்பாடுகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சீபெக் விளைவு பயன்பாடுகள் மட்டும் கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு 3 லெசன் செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5த் லெசன் நம்ம போயிடுவோம். 5த் லெசன்ல நமக்கு செலக்டிவா இருக்கக்கூடிய கொஸ்டின். நீங்க நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னாவே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈஸியா வந்து ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இத செலக்ட் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து 3 லெசன் அண்ட் 4த் லெசனுக்கு வந்து சரிங்களா? இதில நம்ம நார்மலா கொஸ்டின் இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்குமே உட்கவர், வெளிவிடு நிறமாலை இந்த 2 கொஸ்டின் நமக்கு தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் சமன்பாடு. இது அடுத்த கொஸ்டின் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு செலக்டிவா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரி இது இல்லாம நமக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு தடவ கேட்டிருக்காங்க. மேக்ஸ்வெல் செய்த திருத்தங்கள் முக்கியத்தை விளக்குக. இது ஒரு தடவ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கொஸ்டின் சொல்லணும் அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா வெளிவிடு நிறமாலை, மின்காந்த அலைகள் மார்க்கின் ஓகேங்களா? மேக்ஸ்வெல் செய்த திருத்தங்கள் முக்கியத்துவத்தை விளக்க சமன்பாட்டோட எழுதுற மாரி இருக்கும். ஆம்பியர் மேக்ஸ்வெல் செய்த மாற்றத்தை விளக்குக மார்க் கொஸ்டின். அதே மாரி இதனுடைய கேட்டிருக்காங்க. சிறுகுறிப்பு வரைக. மேக்ஸ்வெல் சமன்பாடு, தொகை நுண்கணித இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெடு வினாக்கள். சிறு வினாக்கள் பொறுத்தவரைக்கும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் 2 மார்க் கொஸ்டின். மின்காந்த அலைகள் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். ஓகே. காந்தவியலின் காஸ் விதி பற்றி சிறுகுறிப்பு வரை. இது 2 மார்க் கொஸ்டின். இதில் ஒரு செக்மெண்ட்டும் 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னா வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? மின்காந்த அலைகள் ஏன் இயந்திர அலைகள் அல்ல? நமக்கு 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா?